வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொளியில என்ன பார்க்க போறோம் வந்து பார்த்தீங்கன்னா, கடக ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. கடக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பிடிச்ச கிரகமான குரு பகவான் தன்னுடைய ராசியில அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உச்சம் பெறார். இத்தனை நாளா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்ப ஜென்ம குருவா அதிசாரமா கிட்டத்தட்ட 28 நாளைக்கு வரப்போறாரு. இந்த குரு பகவான் உங்க ராசியில உச்சம் பெறாரு. எப்பவுமே குரு சந்திரன் சேர்ந்தாவே குரு சந்திர யோகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப உங்க ராசியில ஜென்ம குருவா வரும் பொழுது கண்டிப்பா ஒரு கடகராசிக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. இத்தனை நாளா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் ஜென்ம குருவா வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றத்தும் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அதிசார குரு பயிற்சி கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடகராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கும், குழப்பங்கள் அதிகமா இருக்கும், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் மனவேதனை நீங்க பட்டிருப்பீங்க. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாது, சின்ன விஷயத்துக்கெல்லாம் தடுமாற்றங்கள் கொடுக்கும், பயம் கொடுத்துருக்கும். நிறைய பேருக்கு இதனாலேயே வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த தலை வலிங்கிறது நிறைய பேருக்கு வந்திருக்கும் கடகராசிக்கு. ஆனால் அந்த கடகராசிக்கு இப்போ ஜென்ம குரு உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. அது தன்னுடைய சொந்த ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பெறுறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். எப்பவுமே குரு ஒரு சுப கிரகம். அந்த இடத்துல குரு உச்சம் பெறும் பொழுது நம்மளை அறியாமலேயே ஒரு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தான் நீங்க இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம குரு உங்க ராசியில இருந்து 5ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்கறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்கறாரு. இது மாதிரி நம்ம ராசியில இருந்து குரு பார்க்கிற இடத்துக்கெல்லாம் நல்லது பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அது உச்சம் பெற்ற ஒரு கிரகம். இப்ப 5ஆம் இடத்துல பார்க்கும் பொழுது இத்தனை நாளா இருந்த பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய மன கசப்புகள், பூர்வீகத்தினால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே விலக போகுது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு கட்டி வச்சுட்டு வாடகை வீட்டுல இருந்திருப்பீங்க. சொந்த வீடுக்கு போக முடியாம சுச்சுவேஷன் வந்திருக்கும். பூர்வீக இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும். அந்த பூர்வீக இடம் வாங்குறதுக்கு விட முடியாம, விற்கிறதுக்கு முடியாம ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு உருவாயிருக்கும். அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பூர்வீகம் இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி அந்த பூர்வீகத்திலே இருந்து ஆட்சி பண்றதுக்கான ஒரு ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நடக்க போகுது. அதனால எது பத்தியும் நீங்க பயப்படாம துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணலாம். அது இல்லாம உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பார்க்கறாரு. அப்படி 5ஆம் இடத்துல குரு பார்க்கும்போது புத்திரஸ்தானாதிபதி, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாம இருந்திருப்பீங்க. குழந்தைங்கனால மன கசப்புகள் ஆயிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 5 வருஷம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லாம இருந்திருப்பீங்க. நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க, பலன் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் குழந்தை பிறந்து அந்த குழந்தை நான் குழந்தைய பார்த்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பெற்றோர்கள் அதிகமா இருந்திருக்கும். கடகராசி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டுங்கிறது இருப்பாங்க. அப்படி அட்டாச்மெண்டா இருக்கும் பொழுது நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா சொன்னபடி கேட்காம கரெக்டான வேலையில உட்கார முடியல, படிக்க முடியல, அடிக்கடிக்கு உடம்பு சரியில்லாம அவங்களுக்கு நினைச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்கவலைகள் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம், இந்த அதிசார குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். கல்வியில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடைவாங்க. நீங்க உங்களுடைய பேச்சு கண்டிப்பா குழந்தைங்க கேட்பாங்க. அதுக்கு காரணம் அந்த குரு பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தான குழந்தை பாக்கியத்துக்கு பார்க்கறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாங்கிறது இருக்கும். அது இல்லாம உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பார்க்கறாரு. கலஸ்திரக்காரனை பார்க்கும்போது கடகராசி பொறுத்தளவு அவங்க லைஃப் பார்ட்னர்னால நிறைய பேர்த்துக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா கடகராசி பொறுத்தளவே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும்,
நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே அமையணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட இருக்கிற ராசி கடகராசி. அப்படி அந்த லைஃப் பார்ட்னர் தனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுங்கிறது ரொம்ப லைக் பண்ணியிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நீங்க சொன்ன விஷயங்கள் பண்ணாத போது 2 பேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆர்கியூமெண்ட்ங்கிறது உங்களுக்குள்ள நடந்திருக்கும். அந்த கணவன் மனைவி நிறைய பேர் வந்து கருத்து வேறுபாடுல ஆயிருப்பீங்க. நிறைய பேர் வந்து டைவர்ஸே குடுத்திருப்பீங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அந்யோன்யம், ஒரு அன்பாவும், அரவணைப்பாவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த அக்டோபர் 18ஆம் தேதிக்கு மேல அமையும். பிரிஞ்சு இருந்தாலுமே கூட கண்டிப்பா ஒண்ணு சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிருப்பீங்கன்னா, என் மனைவிய நான் சொன்னபடி கேட்கவே இல்ல. கணவனும் என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயமா இது பேசினா கூட சண்டை வந்துடுதுங்க. எங்கனால வந்து சிரிச்சே பேச முடியல. உட்காந்து ஒரு 10 நிமிஷம் உட்காந்து சிரிச்சு பேசலாம்னா, சிரிச்சு பேச முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்டாயம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பாவும், அரவணைப்பாவும் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த அதிசார குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்குங்க. அது நம்ம 9ஆம் இடத்துல குரு பார்க்கும்பொழுது, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை வகையில நெறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா, மனக்கசப்புகள் ஆயிருக்கும். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க பேசாம, அவங்களுக்குள்ள வந்து சண்டை சச்சரவுகள் வந்து பிரச்சனைகள் ஆயிருக்குங்க. நம்ம அப்பா நம்ம பேச்சு கேட்கலையே, நம்ம பையன் நம்ம பேச்சு கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வருத்தப்பட்டுருப்பீங்க கடகராசிக்காரங்களுக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தந்தை வகையில உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அவங்க மூலியமா ஏதாவது ஒரு சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அமையும். நெறைய பேர் வந்து பேரண்ட்ஸோட தொழில், அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகும். அவருடைய தலைமையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளாவும், அவர் மூலியமா ஒரு வீடு வாங்குறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு ஒரு அமைப்பாவும் கண்டிப்பா உங்களுக்கு வரலாம். ஒரு முதலீடுங்கிறது உங்களுக்கு வரும். நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பா சப்போர்ட் பண்ணல, அம்மா சப்போர்ட் பண்ணல அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, கட்டாயம் அவங்க மூலியமா உங்களுக்கு வந்து நற்செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாரி வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய மாற்றங்கள், இடமாற்றங்கள் இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வெளியூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப நாளா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கான அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கான முழு சுதந்திரம் கிடைக்கல, நான் எதிர்பார்த்த வேலை எனக்கு அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட, அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அமைப்பா கிடைக்கிறதுக்கான ஒரு நிரந்தரமான தொழில் அமையறதுக்காகவும், மேல் அதிகாரிகளோட உதவியினால நல்ல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளாகவும் கட்டாயம் உங்களுக்கு அமையும். அதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, வாகன யோகம் ஏன்னு கேட்டீங்கன்னா, குரு வந்து பார்த்தீங்கன்னா, வாகன யோகத்தையும் கண்டிப்பா குடுப்பாரு. அந்த வாகன யோகத்தினால கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். யாருக்கு இந்த ஜாமீன் கையெழுத்து போறது, சப்போர்ட் பண்றது, குடுக்கல் வாங்கல் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மத்தபடி இந்த ஜென்ம குரு உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தைரியம், தன்னம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த அதிசார குரு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இது நம்ம கோச்சாரப்படி கிரகநிலை அமைப்பா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தாவே எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதனால உங்களுடைய முழு ஜாதகத்தினோட விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்க முழு ஜாதகத்தினோட விளக்கம் நீங்க தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.